இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி மனசில் நினைச்சுக்கணும். இன்னொருத்தருக்கு நம்ம என்ன நடத்தினோமோ, ஓ பன்னீர்செல்வத்துக்கு நம்ம நடத்தினோமோ அதை தான் நமக்கு நடந்திருக்குங்கிறத அவர் நினைச்சுக்கணும். கர்மா ஸ்ட்ரைக்ஸ் பேக் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். இனிமே எடப்பாடி பழனிசாமியை நம்பி என்னுடைய எதிர்காலத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை. எனக்கு இன்னும் 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு, அரசியல் பண்ண முடியும். 157 கார்பரேட்டர்ஸ் இருக்கிறாங்க சென்னையில டிஎம்கேக்கு. பாதி பேர் கழண்டு இந்த பக்கம் வந்துருவான், விஜய் பக்கமா வந்துருவான். எனிதிங் கேன் ஹேப்பன். விஜய்க்கு தான் விஜய் தான் எதிர்காலம் அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இவங்கெல்லாம் போறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இவங்களை யாரையாவது, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல சரியாக செயல்படவில்லை, அவங்க மேல குற்றச்சாட்டு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மரியா வில்சன் மேல குற்றச்சாட்டு நிறைய இருக்குல்ல, அது மாதிரி அவங்களெல்லாம் நீக்க முடியும். அப்போதான் இவங்களை உள்ள கொண்டு வர முடியும். ஊழல் பண்ண மாட்டேன், உங்களை ஊழல் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க மோடி. அதே மாதிரி விஜய் சொல்ல மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்? அவர் கண்டிப்பா அதை பண்ண முடியும். ஆனா இவங்க கட்சிக்குள்ள டிவிக்குள்ள வந்த பிறகு, எம்எல்ஏ ஆன பிறகு இவர்களுடைய இடம் எங்க? ஃபர்ஸ்ட் விஜய், ரெண்டாவது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுக பிளவுபட்டு போய் இப்போ ஒரே அணியா வந்துடுச்சு. அந்த ஒரே அணியா வந்தாலும் 2 பேர் சிக்கல்ல இருக்கிறாங்க. ஓப்பனா பல விஷயங்கள் பேசுறமே, மறுபடியும் அந்த கட்சியில போய் இணையலாமா, இல்ல நம்ம தனித்து போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஆனா வெல்லமண்டி நடராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2 எம்எல்ஏக்கள் வரது தயாரா இருக்கிறாங்க. ஒருத்தர் கன்ஃபார்ம் ஆயிட்டாரு, இன்னொருத்தர் வருவார் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. பேர் எதுவும் குறிப்பிடல. ஆனா சிவி சண்முகம் வருவது சூசகமா சொல்லியிருக்காரு. இன்னொரு பாஸ்கர் அப்படின்றதும் சூசகமா தான் சொல்லியிருக்காரு. இப்போ அதிமுக கரைஞ்சு போய் டிவிகேல எல்லாருமே ஐக்கியமாகறாங்களா சார்? இது அப்படிதான் நான் பாக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா அது கரைஞ்சு போயிட்டு தான் இருந்தது. அப்புறம் சடன்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவரு ஏதோ நெகோசியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு 5 பேர் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டாரு. முதல்ல அங்க 25 பேர் இருந்தாங்க, அப்புறம் 20 பேர் ஆனாங்க. அப்புறம் அதுலயும் சில பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்க. வீரமணி வந்த உடனே பாக்கி எல்லாரும், தங்கமணினா அவங்க ரிலேஷன்ஷிப்ங்கிறதுனால, அவங்க ஐ திங்க் சம்பந்தியா அது மாதிரி ஏதோ ஒரு உறவு, அதனால அவங்களும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. அவங்க கூட அவங்களுடைய மற்ற ஆளுங்களும் உள்ள வந்துட்டாங்க. ஆனா இதுல நீங்க பாருங்க, இந்த 4 பேர் ரிசைன் பண்ணாங்க இல்லையா, ஒன்னு பெருந்துறைக்காரரு, இன்னொன்னு வந்து தாராபுரம்காரரு. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கொங்கு பகுதின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறமா மதுராந்தகம், அது ஒரு பெண்மணி, அவங்க ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இசக்கி சுப்பையாங்கிறவர் அம்பாசமுத்திரக்காரர், அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. அதான் 4 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கிறதுனால இப்ப பாக்கி இருக்கிறது வந்து இப்போ சண்முகம். ஆனா சண்முகம் வந்து அன்னைக்கே அவர் என்ன பண்ணிருக்கணும், அதாவது நாங்க தனியா போகிறோம் அப்படின்னு அண்ணன் அறிவிச்சார் இல்லையா, 6ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ அறிவிச்ச போது நான் சொன்னேன், ஒரு ஒரு இதுக்கு, ஒரு சேனலுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்திருந்தேன். அவங்க வந்து இந்த மாதிரி பண்றது வந்து லீகல் ப்ராப்ளம்ஸ் வரும், தேவையில்லாம லீகல் ஹர்டில்ஸ் எல்லாம் வரும், ரொம்ப பிரச்சனையாகும். அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஏடிஎம்கேலேருந்து நாங்க பிரிஞ்சுட்டோம், நாங்க வந்து சட்டசபைக்குள்ள வரும்போது நாங்க ஒரு தனி அணியாக வருவோம், எங்களை ஒரு தனி அணியாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும்னுட்டு அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும், சபாநாயகர்கிட்ட சொல்லியிருக்கணும். தேவையில்லாம இவங்க வந்து ஒரு கொறடா நியமிச்சு, நாங்கள்லாம் எங்களுடைய கொறடா தான் உங்களுடைய கொறடா தான், அந்த மாதிரிலாம் கொறடா சண்டை எல்லாம் வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. அதை அவங்க பண்ணல. அவங்க அதை பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்னா ஏக்நாத் ஷிண்டே மாதிரியான விஷயம் ஆயிருக்கும் இந்நேரம். ஏக்நாத் ஷிண்டே அப்படித்தானே 41 பேரை கூட்டிக்கிட்டு குவஹாட்டிக்கு போனாரு, அசாம்ல. 10 நாள் 12 நாள் இருந்தாரு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் வந்தாங்க. வந்த பிறகும் கூட யாருமே உத்தவ் டாக்கரேனுடைய கட்சிக்கு வாபஸ் போகல, அவர் பக்கம் போகல. எல்லாரும் இவர் கூடயே நின்னாங்க. அதே மாதிரி இது சிவி சண்முகம் அண்ட் வேலுமணி 2 பேருமே அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இவங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியுது. மந்திரி பதவி கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா அது காரணம் வந்து, அவங்க இப்பதான் ஒரு தனி அணியா இருக்கிறாங்க, அவங்க வந்து ஏடிஎம்கேலயே இருக்கிறாங்க, தொடர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நாளைக்கு வந்து கட்சித்தாவல் சட்டத்தினால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த இது கொடுக்கல, அதாவது மந்திரி பதவி கொடுக்கல.
மந்திரி பதவி கொடுக்கல அப்படின்னு உடனே நம்ம என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம இவங்க முழிக்க ஆரம்பிச்சாங்க. பாதி பேர் இந்த பக்கம் போயிட்டாங்க. ஓகே, எனக்கு என்ன தோன்றது, எடப்பாடி பழனிசாமி உடைய சவாலை கேட்டு பயந்து போய் அவங்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுக்கலையா? ஏன்னா சபாநாயகர் தான் இதை டிசைட் பண்ணணும். நாளைக்கு சபாநாயகர் வந்து இவங்களெல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாரு, மந்திரி பதவி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து கோர்ட்டுக்கு போறாங்க, கட்சி தாவல் தடை சட்டம் வருது, இவங்க வந்து எம்எல்ஏ பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னாலும் அதே கண்டிஷன் தானே ஆக போறது. இப்போ எப்படி இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல அந்தந்த தொகுதிகளில் டிவிகே சார்பாக நின்று வெற்றி பெறப் போகிறார்கள், தேர்தலை சந்திக்க போகிறார்கள். அதே கண்டிஷன் தான் அப்பவும் இருந்திருக்க போகுது. முதல்ல நடந்தது இல்லையா, 2017 ஒரு 22 எம்எல்ஏஸ்க்கு நடந்த மாதிரி, அதுக்கு முன்னால பல சமயங்கள்ல நடந்த மாதிரி நடக்கலாம். அதை தான் அவங்க பண்ணிருக்கணும். பட் அது பண்ணாம இருந்தது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ என்ன அப்படின்னா, ஓகே, வெல்லமண்டி நடராஜன் ஆல்ரெடி அங்க போய் சேர்ந்துட்டார். அது ஃபர்ஸ்ட் முதல்ல அவர் போயிட்டாரு. ஏன்னா அங்கதான் பசை இருக்கு. இன்னைக்கு எங்க உங்களுக்கு வந்து எந்த பூல மகரந்தம் தேன் இருக்கோ அங்கதான் வண்டுகள் போகும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து ஆராஜா பாஷையில பூ முடித்தவனை புறந்தள்ளி அப்படின்லாம் பேச அவசியம் கிடையாது, சரியா? அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போயிட்டாரு. ரொம்ப கலை கலை நயத்தோட அவர் வந்து பேசிட்டாரு. நம்ம அது மாதிரிலாம் பேச விரும்பல. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, உங்க வீட்டுக்கு சோஃபா போச்சு, சோஃபா வந்ததா இல்லையா? உங்க வீட்டுக்கு வந்தது சோஃபா. ஓகே, அந்த சோஃபா வந்த பிறகும் கூட அவங்க வந்து எப்படி ஏடிஎம்கே கூட வந்துட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு என்ன தோன்றது, இவங்க ஆல்ரெடி சில இதெல்லாம் டீல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது அதெல்லாம். ஏன்னா அதை வந்து சிபிஐ மேட்டருங்கிறதுனால நம்ம வந்து சிபிஐ தான் கொண்டு வரல. இந்த மேட்டர் சிபிஐக்கு ரெஃபர் பண்ணலை. பட் அதெல்லாம் அவங்க தான் வந்து விசாரிக்க முடியுமே தவிர நம்ம வந்து சொல்றது நம்ம கேட்க முடியும். ரைட்டு. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ரிசைன் பண்ணிட்டு கட்சியில அவங்களுடைய கட்சியில சேர்ந்து அந்த அந்தந்த தொகுதிகளில் தேர்தலை சந்திக்கணும். தேர்தலை சந்திக்கிறது அவ்வளவு ஈஸியா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு? ஏன்னா சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இந்த முடிவை எடுப்பாங்களா சார்? 4 எம்எல்ஏ ராஜினாமா செய்த மாதிரி இவங்களும் ராஜினாமா செய்துட்டு தாவேக்காலே போய் இணைவாங்களாம். இப்படி இணைஞ்சாங்கன்னா எடப்பாடி சொன்னது உறுதியாயிடுச்சு இல்லையா? பதவிக்காக தான் இவங்க போறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா? அது உறுதிப்படுத்தப்படும் இல்லையா? ஒரு புதிய பேரம் ஒண்ணு இருக்கு, அதுவும் உறுதிப்படுத்தப்படும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. 2022 ஜூன் 11 இங்க ஒரே இடத்துல அதான் திடீர்னு அந்த மைக்க புடுங்கி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்துன்னு கத்தினாரு. ஒரே பொதுச் செயலாளர் அவர் தான், எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இப்போ அவரே தான் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போயிருக்கிறாரு. இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி மனசில் நினைச்சுக்கணும். அதாவது நம்மளுக்கு என்ன நடந்ததோ அதே தான் இன்னொருத்தருக்கு நம்ம என்ன நடத்தினோமோ, ஓ பன்னீர்செல்வத்துக்கு நம்ம நடத்தினோமோ அதை தான் நமக்கு நடந்திருக்குங்கிறத அவர் நினைச்சுக்கணும். கர்மா ஸ்ட்ரைக்ஸ் பேக் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். ரைட்டு. இப்போ இவர் இவ்வளவு பேசினதுக்கு அப்புறமா திருப்பி வந்து ராஜதந்திரியா இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? 118 வருடத்துல உடனே விஜய் ராஜதந்திரி என்ன சார்? நீங்க விஜய் போறாங்க. அதிமுக இருந்து யாராவது ரிசைன் பண்ணாங்கன்னா திமுக பக்கம் போவாங்க, இல்லைன்னா பாஜக பக்கம் போவாங்க. இதுதான் வழக்கமா இருந்தது. இப்ப புதுசா தாவக பக்கம் போறாங்க இல்லையா? அப்போ அங்க யாரோ ஒரு ராஜதந்திரி இருக்காரு எடுத்துக்கலாம் இல்லையா? ராஜதந்திரிங்கிற கேள்வியே அது கிடையாதுங்க. இப்பதான் அவர் அரசியல் அரிச்சுவடியே படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. 1ஆம் கிளாஸ் பாடம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. பிஹெச்டி படிச்சவங்க போயிட்டு இருக்காங்க சார். அதுக்காக இல்லை சார். அது காரணம் என்னன்னா, அங்கதான் பசை இருக்குன்னு நான் முதலே சொன்னேன். இனிமே எடப்பாடி பழனிசாமியை நம்பி என்னுடைய எதிர்காலத்தை வீணாக்க நான் விரும்பவில்லை. எனக்கு இன்னும் 20 வருஷம் சர்வீஸ் இருக்கு, அரசியல் பண்ண முடியும். இது இப்போ ஒரு புதிய கட்சி. அண்ணாமலை இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. இன்னைக்கு வந்து விஜய் 35% வாங்கி ஸ்திரமா உட்காந்துட்டாரு, உறுதியா உட்காந்துட்டாரு. அடுத்த 5 வருஷம் அவரை யாரும் அசைக்க முடியாது. அதுக்கப்புறம் அவருடைய கட்சி இன்னும் வளரும், இன்னும் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையினால்தான் இவ்வளவு பேர் இப்போ வந்து வாபஸ் போயிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பருவம், அதாவது கட்சி தாவல் பருவம். திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து ஏன் எல்லாரும் ரிசைன் பண்றாங்க சொல்லுங்க பார்க்கட்டும். இன்னைக்கு போட்டிருக்காங்க 100 கார்பரேட்டர்ஸ் கல்கட்டால கார்பரேட்டர்ஸ் ரிசைன் பண்ண போறாங்க. மெட்ராஸ்ல நாளைக்கு நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? 157 கார்பரேட்டர்ஸ் இருக்கிறாங்க சென்னையில டிஎம்கேக்கு.
பாதி பேர் கழண்டு இந்த பக்கம் வந்துருவான், விஜய் பக்கமா வந்துருவான், அல்லது ஏடிஎம்கே பக்கம் வந்துருவான், அல்லது பாஜக பக்கம் வந்துருவான். எனிதிங் கேன் ஹேப்பன். அதாவது இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அந்த காலத்துல கொள்கை கோட்பாடு இதெல்லாம் ரொம்ப உறுதியா இருந்தாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அவங்களுடைய நம்பிக்கை நம்ம தலைவர் மேல. ஆனா இப்ப தலைவர்களே வந்து ரொம்ப டைல்யூட்டட் ஆயிட்டாங்க. ஏன்னா கருணாநிதி மாதிரியான ஒரு பயங்கரமான ஆளுமை, எம்ஜிஆர் மாதிரி ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடர், ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆம்பளத்தனமான ஒரு ஆளுமை. ஏன்னா அந்த ஜெயலலிதாவுடைய பீரியட்ல அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஜெயலலிதா ஒருத்தி தான் ஆம்பளை, பாக்கி எல்லாம் பொம்பளைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன் என் காதால. நீங்க எல்லாம் அப்பெல்லாம் சின்ன பசங்களா இருந்திருப்பீங்க. அப்பேற்பட்ட ஆளுமை எல்லாம் இல்லை இன்னைக்கு. அதனால கொள்கை அப்படிங்கிறது டோட்டலா டைல்யூட் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து எதிர்காலத்தை நீங்க பாத்துக்கணும். இம்மிடியட்லி மீடியம் டேர்ம்ல உங்களுக்கு, ஷார்ட் டேர்ம் இல்லைன்னா மீடியம் டேர்ம்ல ஏதானும் லாபம் இருக்கா நஷ்டம் இருக்காங்கிறத பத்தி மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அதனாலதான் எல்லாருமே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு போறாங்க. பாஜகவும் மேற்கு வங்காளத்துல அப்படித்தானே வளர்ந்தது. அதாவது இனிமே கம்யூனிஸ்ட்களை நம்பி பிரயோஜனம் இல்லைன்னுட்டு இந்த கம்யூனிஸ்ட் கேடர் ஃபுல்லா பாஜக வந்துச்சு. காங்கிரஸ் கட்சியினுடைய கேடர் ஃபுல்லா திரிணாமுல் காங்கிரஸ்ல ஜாயின் பண்ணாங்க. அப்படிதான் அந்த ரெண்டு மிகப்பெரிய நேஷனல் பார்ட்டிஸும் நாசமா போச்சு. அதுக்கப்புறமா பாஜகவும் திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு ஆச்சு. அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். அதனால விஜய்க்கு தான் விஜய் தான் எதிர்காலம் அப்படின்னு மக்கள் நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி இவங்க எல்லாம் போறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவங்க ரிசைன் பண்ணிட்டு எம்எல்ஏ ஆயிட்டு திருப்பி உள்ள வராங்க. அதனால என்ன லாபம்? ஆல்ரெடி நீங்க எம்எல்ஏவா தானே இருந்தீங்க, ஆல்ரெடி நீங்க ஏடிஎம்கேல எம்எல்ஏ. இப்போ அதை ரிசைன் பண்ணிட்டு டிவிகே எம்எல்ஏவா உள்ள வந்ததுனால உங்களுக்கு என்ன பெரிய அடிஷனல் லாபம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தால் தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்ய முடியல, ஆளுங்கட்சி எம்எல்ஏவா மாறினால் தொகுதிக்கு நல்ல விஷயங்களை செய்யறோம் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா இது சொன்னது யாருன்னா மரகத எம்எல்ஏ மரகத குமரவேல் இதை வெளிப்படுத்தியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. இதான் உண்மை. கரெக்டா சொன்னீங்க. அதாவது எதிர்கட்சி எம்எல்ஏவா இருக்கிறத விட ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் கெத்து ஜாஸ்தி. அது ஒரு விஷயம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி என்ன தெரியுமா, மந்திரி பதவிகள் எல்லாம் ஃபில்அப் ஆகி போச்சு. இப்போ இருக்கிற மந்திரிகள் எல்லாம் வந்து இப்போ டிவிகே மந்திரிகள் எல்லாம் நீங்க வந்து நீக்க முடியாது. நீக்கணும்னு சொன்னா வன்னியரசு மாதிரி யாரையா நீக்கினா தான் உண்டு. அவங்களையும் இப்போ நீக்க முடியாது. இவங்கெல்லாம் உள்ள வந்து இவருக்கு வந்து 125 130 வரைக்கும் எம்எல்ஏஸ் வந்த பிறகுதான் இவங்களை யாரையாவது, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல சரியாக செயல்படவில்லை, அவங்க மேல குற்றச்சாட்டு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மரியா வில்சன் மேல குற்றச்சாட்டு நிறைய இருக்குல்ல, அது மாதிரி அவங்களெல்லாம் நீக்க முடியும். அப்போதான் இவங்களை உள்ள கொண்டு வர முடியும். அது வரைக்கும் இவங்க வந்து காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்படுவார்கள். இரண்டாவது என்ன அப்படின்னா, தூய ஆட்சியை விஜயால் தர முடியுமா சார்? ஏன்னா அதிமுக ஊழல் சக்தின்னு சொன்னவரு, அதே அதிமுக தான் எல்லாரையும் இருக்காங்க. தாராளமா தரலாம். காங்கிரஸ்ல சேர்ந்துகிட்டு இருந்தவர், காங்கிரஸ்ல இருக்கிற முன்னாள் எம்பிக்கள் மந்திரிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பாஜக இல்லையா? எப்படி ஹிமந்தா பிஸ்வா சர்மா மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு எப்படி ஒரு ஊழலற்ற பயங்கரமான மிரட்டும் அதிகாரம் ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் நீங்க பாருங்க. சுயந்து அதிகாரி மீதும் இருக்கு. ஆனா இன்னைக்கு அவருடைய அதிரடியான அந்த 10 நாள்ல நீங்க பாருங்க அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாருன்னுட்டு. சாரியா மேற்கு வங்காளத்தினரெல்லாம் ஓடி போக ஆரம்பிச்சிட்டாங்க நாட்டை விட்டு. இதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நான் பாக்குறேன். அப்போ பாஜக பண்ணும்போது ஒரு மோடியால பண்ண முடியுங்கும் போது நீங்க விஜய் பண்ண முடியாது நீங்க ஏன் நினைக்கிறீங்க? தாராளமா அவங்களால கொண்டு வர முடியும். ஆனா என் பாயிண்ட் அது கிடையாது. யாரு, அதாவது மாற்றுக் கட்சியில டிஎம்கே காரனே உள்ள வந்தாலும் கூட என்னுடைய கண்ணு முன்னால நீ ஊழல் பண்ண முடியாது, நான் கானே தூங்கான்ட்டு அவர் சொன்னாரு பாருங்க. நான் தனியாவும் ஊழல் பண்ண மாட்டேன், உங்களை ஊழல் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு பாருங்க மோடி. அதே மாதிரி விஜய் சொல்ல மாட்டாருங்கிறது என்ன நிச்சயம்? அவர் கண்டிப்பா அதை பண்ண முடியும். ஆனா இவங்க கட்சிக்குள்ள டிவிகேக்குள்ள வந்த பிறகு, எம்எல்ஏ ஆன பிறகு இவர்களுடைய இடம் எங்க? ஃபர்ஸ்ட் விஜய், ரெண்டாவது ஆதவ அர்ஜுனா, மூணாவது புஷி ஆனந்த், நாலாவது அருண், அஞ்சாவது செங்கோட்டையன், 8 10, 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40 அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த கண்டிஷனுக்கு தான் இவங்க வருவாங்க. அவங்க அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மனதளவுல அவங்க வந்து ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு நான் சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உங்களுடைய பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் இன்னைக்கு இருக்கிற கண்டிஷன்ல. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பற்றி மிக்க நன்றி சார். தேங்க்யூ.